இந்த தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாமே விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு 50,000 இருந்ததுன்னா இந்த கண்ட்ரி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சரு, சாப்பாடு, ஒரு ஹிஸ்ட்ரி, சர்ச்சுன்னு அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியதுக்கு. ஸோ அது என்ன கண்ட்ரினா அர்மேனியா. எஸ், வெல்கம் டு அர்மேனியாங்க. ட்ராவல் வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு விசாவுக்கு வந்து ஒரு 750 ரூபாலேருந்து 800 பக்கம் ஆகும். அதுவும் இப்போ நம்ம ஊரில் நடக்கிற சில ஃப்ராட் ஏஜென்ட்ஸ்னால அங்கே அர்மேனியாவுக்கு விசா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் இன்விடேஷன் லெட்ரு அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட்ஸுமே வந்து சீப்பாக தாங்க இருக்கும். அங்கே போனால் சாப்பாடுமே வந்து விலை கம்மி தான். நீங்கள் ஒரு வாரம் அந்த கண்ட்ரியில் செலவு பண்ணிங்கன்னா போதும். நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் சோலோவாகவும் போகலாம், கப்புள்ஸாகவும் போகலாம், ஃபேமிலியாகவும் போகலாம். எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் லொக்கேஷன். ஸோ அங்கே போனால் எங்கே சிம்மு வாங்கலாம், எங்கே பஸ் ஸ்டேஷன்னு, எங்கே அந்த பஸ்ஸு ட்ரிப்பு, அதை பற்றி அர்மேனியா பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே அர்மேனியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறேங்க. ஸோ ட்ராவல் வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள்.